இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷனில் வேர்ல்டில் நம்பர் ஒன்னாக இருக்கும். இட்ஸ் நாட் அ குட் சைன். ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு குடும்பத்தில் வந்து 2 பேர் அதை தாண்டி ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து ஆகணும். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இந்த 2வது குழந்தை இந்த சிசேரியன் இதெல்லாம் மாதிரிலாம் பண்ணுறாங்களே, பண்ணும் போதே வந்துட்டு அவங்க கிட்ட சைன் வாங்கிடுவாங்க. ஓவரின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கும் அப்புறம் அந்த கர்ப்பப்பைக்கு நடுவில் ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட் மாதிரி போட்டு லாக் பண்ணிடுவாங்க. மேலுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போய் அட்மிட் ஆகி திருப்பி அதை பண்ணுற மாதிரி வந்துட்டு ஏற்படுத்தும். நிறைய மேல்ஸ் என்ன பயப்படுவாங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா வந்துட்டு நம்மளுக்கு இயல்பான அந்த செக்ஸ் லைஃப் இருக்க முடியாதோ, ஆண்மை போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த கருத்தடைன்னு அவ்வளோதான் நம்மளை கட் பண்ணிடுறாங்க போல, இதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யாது போல, இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணுறதுனாலே நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியும். ஸோ முதல்ல உனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கணும், ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எனக்கு இப்போ நடக்காது அப்படின்னு ஒரு கான்ஷியஸ் ஆகிட்டினா, நீ அந்த அழகில் கவனத்தை செலுத்தாமல் நீ எனக்கு நடக்காதுன்னு கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சுன்னா உனக்கு எரெக்ஷனே ஆகாது. டெம்பரவரி ப்ரொடெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. காண்டம் ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த சர்வைக்கல் கேப், டயஃப்ரமேட்டிக் கேப்ன்றது காப்பர் டீ மாதிரி டிவைசஸ், அப்புறம் இந்த கருதர சாதனம் மாத்திரைங்க, இதெல்லாம் வந்து டெம்பரவரி மெத்தட்ஸ். சில நேரத்தில் காண்டம் வந்து கிழிஞ்சிடலாம், சில நேரத்தில் வந்து காண்டம் வந்து போடாமல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். லேடிஸ்க்கு அந்த டெம்பரவரி டயஃப்ரமேட்டிக் கேப் கண்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உடனே ஆக்சிடென்டலாக ப்ரெக்னன்சி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே. அதனால் பர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் வந்து ரொம்ப நல்ல டெக்னிக்கு. சின்னதாக ஒரு மினி இன்சிஷன் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஒரு சின்ன ஹோல் போட்டு பண்ணுறாங்கன்னும் போது அந்த விரையை கட் பண்ண அந்த இடத்துல ஒரு வீக்கம் வந்து ஏற்படும், வலி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வலிலாம் செட்டில் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 3-4 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப மோஷன் ரொம்ப வந்து இப்படி அப்படின்ட்டு நம்ம வந்து ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. அதேமாதிரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் செக்ஸ்லாம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக. அதுக்கு சம்மந்தமே இல்லை. நோ ட்ராக். ஃப்யூச்சரில் எனக்கு இதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். கவர்மெண்ட்டில் வந்து ஆண்களுக்கு நவீன கருத்தடை முகாம்கள் அமைச்சிருக்காங்க. இந்த கருத்தடையோட ப்ரொசீஜர் என்ன சார்? இல்லை, இப்போ வந்து நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷனில் வேர்ல்டில் நம்பர் ஒன்னாக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ பாப்புலேஷன் வேர்ல்டில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ குட் சைன். ஏன் அப்படின்னா வந்து பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசு எல்லாருக்குமே வந்துட்டு இலவச மருத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது, இலவசமாக வந்துட்டு பல திட்டங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அப்படின்னும் போது பாப்புலேஷன் கண்ட்ரோல்ன்றது முக்கியமான விஷயம். அதாவது ஜனத்தொகை பெருக்கன்றது குறைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துறது வந்து நல்ல விஷயம்தான். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இதெல்லாம் அதிகமானாலும், இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட பெருக்கன்றது ஏறிட்டு தான் போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு குடும்பத்தில் வந்து 2 பேர் அதை தாண்டி ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து ஆகணும். ஏன்னா வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குன்றப்ப பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது நான் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த முகாம்களை நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க. இப்போ ஒன்று லேடிஸு, இன்னொன்று ஜென்ஸு. 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கருத்தடை வந்து பண்ண முடியும். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இந்த 2வது குழந்தை இந்த சிசேரியன் இதெல்லாம் மாதிரிலாம் பண்ணுறாங்களே, பண்ணும் போதே வந்துட்டு அவங்கக்கிட்ட சைன் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களோட இது பண்ணிடலாமா, கருத்தடை இது பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு. அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டியூபெக்டமின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரொசீஜர் பேர். ஸோ அந்த சிசேரியன் பண்ணும் போதே வந்துட்டு அடுத்த குழந்தை வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ஓவரின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கும் அப்புறம் அந்த கர்ப்பப்பைக்கு நடுவில் ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப் பேர் தான் ஃபலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க. அந்த டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் மாதிரி போட்டு லாக் பண்ணிடுவாங்க. அப்படி லாக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த முட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எதுவுமே அந்த கர்ப்பப்பைக்கு போய் சேராது. அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து பிறக்காது. ஸோ இது வந்து ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்கில் முக்கியமான டெக்னிக்காக வந்து இருக்குது. ஒன்று. 2வது, ஆண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேசக்டமின்னு சொல்லுவாங்க. வேசக்டமினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட விரையிலிருந்து நம்மளோட விந்துக்கள் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நம்மளோட இதோட கலக்குது, செமனில் கலக்குது. அப்போ அந்த போகிற அந்த ட்ராக்டை தான் வந்து நம்ம வேஸ் டக்ட்னு சொல்லுவோம். அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்னதாக ஒரு கீரல் போட்டு அதை வந்து கட் பண்ணி அந்த இடத்தையும் வந்து நாட் போட்டுருவாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஸ்பெர்முமே வந்து பார்த்திங்கன்னா விரையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஆண்குறிக்கு வராது. அப்படின்னும் போது அது மேல் வேசக்டமி அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வரும். ஸோ இது 2 பேருக்குமே வந்துட்டு பண்ணலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஃபீமேலுக்கு வந்து ஜென்ரலாக அந்த ஆப்ரேஷன் டைம் அப்போ சேர்ந்தே பண்ணிடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக முடியும். மேலுக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க போய் அட்மிட் ஆகி திருப்பி அதை பண்ணுற மாதிரி வந்துட்டு ஏற்படுத்தும். நிறைய மேல்ஸ் என்ன பயப்படுவாங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா வந்துட்டு நம்மளுக்கு ஆண்மை போயிடும், நமக்கு அதுக்கப்புறம் வந்து இயல்பான அந்த செக்ஸ் லைஃப்பில் இருக்க முடியாதோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கேள்விகள் எழுது. அதுக்கு ஆன்சர் என்னன்னா அப்படி கிடையவே கிடையாது. இந்த ஆப்ரேஷன் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பெர்ம்ஸை வந்துட்டு உங்களுக்கு ஆண்குறி கொண்டு வராதுக்கு தான் அந்த ஆப்ரேஷனை தவிர, மற்றபடி உங்களுக்கு அந்த எரெக்ஷன் ப்ராசஸோ இல்லைனா உங்களோட இந்த ஆஸ்பெக்டில் தாம்பத்திய லைஃபுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்றது தான் ஆன்சராக இருக்குது. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக நம்ம எடுத்து எல்லாருமே வந்து முகாம்களில் பங்கேற்று யார் யாருக்கெல்லாம் ஆல்ரெடி 2 குழந்தைகள் இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு குழந்தைகள் வந்து வரக்கூடாதுன்றதுக்கான கான்செப்ட்
கான்செப்ட் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அது பாராட்டத்தக்கக்கூடியது தான். ஆண்களுக்கு பண்ண சொல்ல எவ்வளோ நாள் சார் டிஸ்சார்ஜ் ஆகிட்ட பிறகு எவ்வளோ நாள் வந்து பார்த்து இருக்கணுன்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்கல்ல சார்? ஆமாம், அது நிறைய காமெடி கூட வந்திருக்கு. நம்மளோட கவுண்டமணி சார் காமெடி நம்ம மறக்க முடியாது. 90s கிட்ஸுக்குலாம் தெரியும். மாடியிலேருந்து கீழே உருண்டு வருவார். ஸோ அந்த தையல் பிஞ்சிருச்சுன்னு வர டாக்டர், அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தது தான். பட் ஆனால் வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 2 to 3 டேஸ் அது ரெஸ்ட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த விரையோட வீக்கம் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், சும்மா ஒரு பால் பட்டாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடும்போது பட்டாலோ இல்லை சின்னதாக அதை அடிச்சிட்டாலோ நம்மளுக்கு வலி உயிர் போகும். அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு மினி இன்சிஷன் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஒரு சின்ன ஹோல் போட்டு பண்ணுறாங்கன்னும் போது அந்த விரையை கட் பண்ண அந்த அந்த இடத்துல ஒரு வீக்கம் வந்து ஏற்படும், வலி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வலிலாம் செட்டில் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்கு அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துங்கலாம் கொடுப்பாங்க. அது கொடுத்துமே வந்துட்டு ஒரு 3-4 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப வந்து இப்படி அப்படின்ட்டு நம்ம வந்து ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டில் வந்து 3-4 டேஸ் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஆனால் ஒரு 3-4 டேஸில் வந்து இயல்பாக ஒரு 90 விழுக்காடு மக்களுக்கு சரியாயிடும். சில பேருக்கு வந்து இந்த வீக்கம் அந்த வலி வந்து இன்னும் 2-3 நாள் கூட இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்காது அப்படின்றது தான் ஆன்சராக இருக்குது. ஸோ இட்ஸ் சேஃப் ப்ரொசீஜர், சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது. ஆண்மை போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உயிருக்கு அது ஆபத்து வந்துடும் அது பண்ணுறதுனாலையும் அப்படியும் கிடையாது. ஸோ காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ரொசீஜர் தான், சேஃப் சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஒரு 2-3 நாள் லைட்டாக ஒரு வலி ஒரு இது இருக்கும். ஆனால் அதுக்கு மாத்திரைங்க கொடுப்பாங்க. போஸ்ட் 3-4 டேஸ் நீங்கள் உங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலான்றது அதுக்கு ஆன்சராக இருக்குது. ஃபியூச்சரில் இவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கும், இல்லை இந்த மாதிரி பக்க விளைவுகள் இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா சார்? இல்லை, இப்போ வந்து அதுதான் நான் சொன்னேன். முக்கியமான அந்த ஆண்களுக்கு வந்து மெயின் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஆண்மை குறைவு வந்துருமா அப்படின்றது தான் அவங்களுக்கு மெயின் டவுட். இந்த இது அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த கருத்தடைன்னு அவ்வளோதான் நம்மளை கட் பண்ணிடுறாங்க போல், இதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யாது போல், இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணுறதுனாலே நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் வேலை செய்யாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரியும் இருக்கா? கண்டிப்பாக சைக்காலஜிக்கல் தானே மெயின். ஓகேங்களா, சைக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான் முக்கியமான காரணம். நம்மளுக்கு வந்து நடக்காது போல் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நீ உள்ளே போனீங்கன்னா எப்படி நீ அதில் ஈடுபடுவேன்? ஓகேங்களா, ஸோ முதல்ல உனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கணும், ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ நீ ஒரு கான்ஷியஸ் ஆகிட்ட எனக்கு இப்போ நடக்காது அப்படின்னு ஒரு கான்ஷியஸ் ஆகிட்டினா, நீ அந்த அழகில் கவனத்தை செலுத்தாமல் நீ எனக்கு நடக்காதுன்னு கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சுன்னா உனக்கு எரெக்ஷனே ஆகாது. இது வந்து ஒரு பேசிக் இது தானே. ஸோ அந்த சைக்காலஜிக்கல் ஆங்கிள் நம்ம முதல்ல உடைக்கணும். அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றத நம்ம முதல்ல உறுதியாக உடைக்கணும். அதே மாதிரி வந்து இது நாட் ஒன்லி இந்த ஆப்ரேஷன்ன்றது இது பர்மனெண்ட் ஸ்டெரிலைசேஷன். அதாவது நம்ம இப்படி ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி வந்து நம்மளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா டெம்பரவரி ப்ரொடெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஆணுரைன்னு சொல்லுவோம், காண்டம். அது வந்து மேல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த சர்வைக்கல் கேப், டயஃப்ரமேட்டிக் கேப்னு இருக்குது. ஒரு கேப் மாதிரி அவங்க அது பண்ணிக்கலாம். காப்பர் டீ மாதிரி டிவைசஸ் இருக்குது. காப்பர் டீயை வந்துட்டு இந்த லேடிஸ் பகுதியில் நம்ம சொருவிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் வந்து அந்த விந்துகள் போய் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இந்த கருதர சாதனம் மாத்திரைங்க இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து டெம்பரவரி மெத்தட்ஸ். சில நேரத்தில் காண்டம் வந்து கிழிஞ்சிடலாம். சில நேரத்தில் வந்து காண்டம் வந்து போடாமல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். லேடிஸ்க்கு அந்த டெம்பரவரி டயஃப்ரமேட்டிக் கேப் கண்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உடனே ஆக்சிடென்டலாக ப்ரெக்னென்சி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பர்மனெண்ட் ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக் வந்து ரொம்ப நல்ல டெக்னிக்கு. அது வந்து யாருன்னா எஸ்பெஷலினா இந்த 2 நான் சொன்ன மாதிரி வந்து 2 குழந்தைங்க இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு போய் பண்ணலாம். அது யார் வாலண்டியராக பண்ணுறாங்களோ நல்லது. சில இதில் வந்து ஃபீமேல் நானே பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து நம்ம முடித்த உடனே கையோட சிசேரியனோட பண்ணிக்கிறேன்ற சில பேர் இருப்பாங்க. மேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இல்லை நார்மல் டெலிவரி ஆயிருக்கு, ஒய்ஃபு திருப்பி போய் ஆப்ரேஷன்லாம் வேணாம், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜென்ஸும் போய் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஃப்யூச்சரில் செக்ஸ்லாம் வச்சுக்கலாமா? கண்டிப்பாக. அதுக்கு சம்மந்தமே இல்லை. நோ ட்ராக்ட். என்னென்னா குழந்தை பிறக்கிறோம் அந்த ப்ராசஸ் மட்டும்தான் தடைபடும். ஃபீமேல்ஸில் அந்த முட்டை வந்துட்டு அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து சேராது, கர்ப்பப்பைக்கு சேராது. அப்போ ஃபீமேல் வந்து லேடிஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. ஜென்ஸு பொறுத்த வரைக்கும் மெயினாக தேவையானது ஸ்பெர்ம் அந்த விரையிலேருந்து ஆண் குறிக்கு வரணும், அது வராது. அந்த ப்ராசஸ் கட் பண்ணுறோம். இவ்வளோ தானே தவிர மற்றபடி அவங்களுக்கு எல்லா ஃபீலிங்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், எந்த நல்ல எரெக்ஷன் நடக்கும், ஃபீமேல்ஸ்க்கும் நல்ல மூடாக இருக்கும், மேல்ஸ்க்கும் மூடாக, இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் தாராளமாக வந்து இந்த செக்ஷுவல் லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் வராதுன்றது தான் ஆன்சராக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு தான் இந்த குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஆண்கள் வந்து இது அவேர்னஸ் இல்லாதனால பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக பெண்கள் தான் வந்து அதான் நான் சொன்னிட்டேன்ல, ஏன்னா அது ஈஸியான வேலையாக இருந்தது. ஏன்னா சிசேரியன் எடுக்கும்போது அப்படியே பண்ணிடுவாங்க. இல்லை டெலிவரி அவங்க நார்மல் டெலிவரி ஆனால் கூட நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க, அம்மா இது பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்ஜரி தான்ட்டு சேர்த்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது வலின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வந்து முடிச்சிருவாங்க. மேல்ஸை மோட்டிவேட் பண்ணி இதுக்காக வர வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது தான் இந்த ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் மேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி பழைய அந்த மிஸ்கான்செப்ஷன்ஸில் இருந்தாங்க அந்த ஆண்மை குறைவை பற்றிலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு முகாம்கள் நடத்தி நிறைய விழிப்புணர்வு மூலியமாக நம்ம மீடியாஸ் மூலியமாக நம்ம சோஷியல் மீடியா எல்லாமே கவர்மெண்ட் எடுத்து செய்யுது அப்படின்னும் போது ஆண்களும் முன்னுக்கு வருவாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எனக்கு இதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கும் வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் வந்துட்டு இது எப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் திருப்பி அதை சேர்க்கறது பேர் தான் ரீகனலைசேஷன் சொல்லுவாங்க. ரீகனலைசேஷன் என்னென்னா திருப்பி அந்த பிரிட்ஜை இணைக்கிறது. ஒரு 2 பாலத்தை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருப்பி அந்த திருப்பி அதை பில்ட் பண்ணணும்ல அது. ஆனால் ஜென்ரலாக வந்துட்டு அந்த மாதிரி நான் திருப்பி இந்த மாதிரி எனக்கு தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா அப்போ, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் மைண்ட் இருக்கணும். ஃபியூச்சர் எனக்கு குழந்தைன்றது கிடையாது சார், ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குது. அதனால தான் பேசிக்காக சொல்லுவாங்க, உனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாம் சார் இருக்குது அப்படின்னா தான் அந்த ஆப்ரேஷனுக்கே போகிறாங்க, ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து எனக்கு கல்யாணமே வேணாம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் சில பேர் இருப்பாங்க. அதெல்லாம் ஜென்ரலாக ஊக்குவிக்க மாட்டாங்க, ஓகேங்களா? அவங்க ப்ரைவேட்டில் தனியாரில் தான் பண்ணது. ஜென்ரலாக அரசு அந்த மாதிரி விஷயத்தை ஊக்குவிக்காது. ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குன்னா தைரியமாக பண்ணலாம், ஓகேங்களா? ஏன்னா ரீகனலைசேஷன் ப்ரொசீஜர்ன்றது கொஞ்சம் டஃப் ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஆனால் பண்ணலாம், ரீகனலைசேஷன் பண்ணலாம். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சில நேரத்தில் ரீகனலைசேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த ஜாயின் பண்ண முடியறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கிடுச்சு, அந்த பழைய அந்த டியூபோட ஸ்ட்ரென்த் வரல, இந்த மாதிரிலாம் இஷ்யூ இருந்ததுன்னா பெரிய பிரச்சனையில் போய் முடியும். அதனால தான் இது கிளியர் அண்ட் கிளியர் வந்து ஃபேமிலி பிளானிங்க்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர். என்ன பிரச்சனை ஆகும் சார் உங்களுக்கு? எதுங்க சார்? இந்த திரும்ப இதை கனெக்ட் பண்ண சொல்ல என்ன பிரச்சனை? திருப்பி கனெக்ட் பண்ண முடியாதுன்ற முடியாது அப்படின்ற சான்ஸ். ரீகனலைசேஷன் பண்ண முடியல, அந்த டியூப் வந்து நல்லா சுருங்கிடுச்சு, அந்த டியூபை கரெக்டாக நம்ம சரிப்பட்ட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்க ஒரு சான்ஸ் இருக்குன்றேன், ஓகேங்களா? ஸோ ரீகனலைசேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் சில பேருக்கு பண்ண முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது அப்போ இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்கு கண்டிப்பாக பண்ணணுன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்ற. ஸோ எல்லாருக்குமே வந்து இதை போய் பண்ணி விட்றது அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்றது நம்ம ஆன்சராக இருக்குது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.